மயிலோட அப்பா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பாண்டியன் சொல்கிறாங்க, சரிங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துடுது. அப்போ வந்துட்டு மயிலோடைய அப்பா கிட்ட சொல்கிறாங்க, ஒரு சின்ன ஆர்டர் தான், எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் அதில் எடுத்து வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த பையை எப்படி இங்கே வச்சுட்டு நீங்கள் போய் அதை கொஞ்சம் பொருள் மட்டும் எடுத்து வைங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அவர் எடுத்துகிட்டு போகிற பையிலேருந்து டக்குனு வந்து சரிஞ்சு கீழே விழுந்துருது. உள்ளேருந்து சில சாமான்லாம் கீழே விழுவுது. இதை பார்த்துட்டு என்ன நம்ம கடை ஜாமான் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அதில் காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த நட்ஸ் இதெல்லாம் மாதிரிலாம் இருக்குது. அது மட்டும் இல்லை பருப்பு இது மாதிரிலாம் சில பொருளெல்லாம் உள்ளே போட்டு வச்சிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு நம்மகிட்ட சொல்லாமல் இப்படியெல்லாம் பொருள் எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு பாண்டியன் அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாரு. அப்போ வந்துட்டு பழனி கரெக்டாக வந்துடுறாங்க. என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, இது முன்னாடி வந்து நடந்துட்டு இருக்குது. அவர்கிட்ட நான் ஏற்கனவே 2-3 தடவை சொல்லிட்டேன் நான். ஆனால் வந்துட்டு சம்மந்தி எதுவும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறாரு. கணக்கு எழுதி வைக்க மாட்டேங்கிறாரு, காசும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே என்னடா பழக்கம், நீ எதுவும் சொல்ல மாட்டீங்களா அவங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மச்சான் நான் எப்படி சொல்ல முடியும், நான் சம்மந்தி கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறப்ப நாங்கள் என்ன பேச முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை நீ சொல்கிறதெல்லாம் சரியில்லடா, ஏன்டா இதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப கோவப்படவும் செய்கிறாரு. அவர் ஜாமான் எடுத்து வச்சுட்டாங்க சம்மந்தி, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையை ஒரு வாட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. சம்மந்தி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை பையில் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன், அதுலேருந்து டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு இங்கே மயிலும் வந்துடுறாங்க. ஏதோ வேலையை முடிச்சுட்டு மயில் வந்துட்டு என்னாச்சுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்கள் அப்பா வந்துட்டு ஏதோ கடை ஜாமான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா ஐயோ அப்பா மாட்டிட்டார் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது வந்து மாமா நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கொடுத்தியா, நீ எது கொடுத்த, காசு கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. காசு கொடுக்காம நம்ம வீட்டுக்கே பொருள் எடுக்க மாட்டோம்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாங்க மாமா கரெக்டு தான், ஆனால் அப்பா கொஞ்சம் ஏதோ சாமானை வந்து முக்கியமானது இல்லைன்னு சொல்லி சொன்னார், அதான் எடுத்து கொடுத்தேன், நாளைக்கு கூட கணக்கு எழுதி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து சரவணன் வராங்க. அப்பா பொய்ப்பா, உடம்பு பூரா பொய்ப்பா, குடும்பமே பொய் பேசிட்டு தான்ப்பா இருப்பாங்க, அவங்க ஏற்கனவே இது மாதிரி தான் 2-3 தடவை பொருள் எடுத்துகிட்டு போயிட்டாரு, கணக்கு எழுதி வைங்க அப்படி இல்லைன்னா வந்து காசு கொடுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாரு, என்னப்பா பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம்ப்பா அது வந்து நான் 2-3 தடவை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ முன்னாடி சொல்லியிருக்கணும்ல, அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் நம்ம கடையில் என்ன நடைமுறைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேறப்பா, நான் இவகிட்ட ஏற்கனவே இது மாதிரிலாம் சொல்லிட்டேன், இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, யாரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு இவ காதலையே வாங்கிக்கிற மாதிரி தெரியல, இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு சொல்லி தான் நான் வந்து கடைக்கே வராதிங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் அதை அவங்க கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம்ப்பா நான் ஏற்கனவே இது மாதிரிலாம் வந்துட்டு நடக்கும்னு சொல்லி தான் வந்துட்டு கடைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன், இவ வந்துட்டு அவங்க அப்பா வரதே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இவ வந்துட்டு எனக்கு நான் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி இவ திரும்ப இவளும் சேர்ந்து கடைக்கு வந்துட்டுருக்கிறா, என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு சலிச்சுக்கவே முடியல, நானே உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு என்னடா சொல்கிற, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குது, எதுவுமே ஏன்டா சொல்லாம விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மயில், மாமா இல்லை மாமா தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா, நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காசு கொடுக்குறேன்னா அவங்க வருமா, நான் தப்பாலாம் ஒன்றும் நினைக்கல, கடையில் வச்சுக்கிற பொருள் எல்லாமே வியாபாரத்துக்கு தான், நம்ம வீடாக இருந்தாலும் சரி அது சொந்தத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனால் வந்துட்டு கணக்கு எழுதி வச்சா ஓகே, அப்படி இல்லையா நீங்கள் வந்து பணம் கொடுத்தீங்கனாலும் ஓகே, ஏன்னா நாளைக்கு நான் கணக்கு பார்க்குறப்ப இடிச்சதுன்னா நான் அப்புறம் வந்து எனக்கு தானேப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா புரியுது மாமா, எங்கள் அப்பா பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மயிலோடைய அப்பா எதுவுமே பேசாமல் நிற்கிறாரு. பாருங்கப்பா இவ்வளோ தூரம் இவ்வளோ பிரச்சனை நடந்தது, எதுவுமே பேசாமல் எப்படி நின்றுட்டு இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இல்லை அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா சந்தேகப்பட்டெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்து, நீங்கள் பண்ணுற ட்ராமாவெல்லாம் போதும், முன்னாடி வந்து என்னை ஏமாத்துறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு படிக்கலைங்கிற விஷயத்தை ஏமாத்தினேன், இப்போ வந்துட்டு கடைக்கு வந்து எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஆயிடுச்சுல உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இல்லை மாமா தப்பாக நினைக்காத மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போதும் இப்படி மாதிரி பேசி என்னை வந்து கழுத்தெடுத்தெல்லாம் போகுது அப்படிங்கிறாங்க. பாண்டியன் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. சமந்தி என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுகிறாரு, நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் என்னடா படிப்பு விஷயத்தை ஏமாத்தன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா இவள் படிக்கவே இல்லைப்பா, படிக்காமல் நம்ம தலையில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கப்பா, அது மட்டும் இல்லாமல் இவளோட எனக்கு சேர்ந்து வர விருப்பமே இல்லை, என்னடா பண்ணுறது, நீங்கள் இந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்டால் கஷ்டப்படுவீங்க தான் நானும் பொறுத்து போனேன், இதுக்கு மேலே என்னால் பொறுத்து போக முடியாதுப்பா, அவங்க அம்மா வர சொல்லுங்கள், நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்துட்டு மயில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போனால் கோமதி என்னாச்சுங்க, ஏதோ பிரச்சனையா, ஏன் சரவணன் வந்தா பிடிச்சி ஒரு மாதிரி இருக்கா, மயில் ஏதோ அழுதுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இரு வம்சம் இரு, அவங்க அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அவங்க அம்மா வந்துடுறாங்க. எதுக்கு சம்மந்தி இப்படிலாம் பண்ணீங்க, படிக்காமல் இருக்கிற அந்த பொண்ணை எதுக்கு படிச்சங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்க கடைக்கு வந்துட்டு இப்படி பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, தேவையில்லாமல் எதுக்கு தானே, அது மட்டும் இல்லாமல் மாசமாக இருக்குன்னு சொல்லி போய் பேசி பொண்ணை கொண்டு வந்து வீட்டில் விட்டாங்க, எல்லாத்தையும் என்னால் பார்த்துட்டு சும்மா இருந்துகிட்டே இருக்க முடியல, இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருது, ப்ரெஷர் ஆகி எனக்கு ஏதாவது ஆயிரம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு, ஆமாம் நீங்கள் பண்ணுறதுக்கு வேறு எப்படி பேச சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க தெரியாமல் ஏதோ வந்துட்டு நாங்கள் எல்லாமே வந்து படித்த மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கலான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, ஆனால் வர மாப்பிள்ளை எல்லாமே பொண்ணு படிச்சிருக்கான்னு கேட்டிருந்தாங்க, அதனால தான் சரி வேறு வழி இல்லாமல் சரி ஒரே ஒரு பொய் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொய்யா, அதுக்கப்புறம் வேறு இதாக மாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வீட்டில் விட்டீங்க, அது ஐயோ உண்மையாலுமே சம்மந்தி அது மாசமாக இருக்கான்னு சொல்லி தான் கொண்டு வந்து விட்டாங்க மாப்பிள்ளை, என்னங்க மாப்பிள்ளை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு செம கோவம் ஆயிடுறாரு. இங்கே பாருங்க இதுக்கு மேலே ஆகாது, நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, பொண்ணை கூட்டிகிட்டு போனால் உடனே
உடனே கூட்டு போயிடுவாங்களா? ஊர் எரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணி தானே கூட்டு வந்தோம். அதுக்கு அப்படிலாம் கூட்டிட்டுலாம் போயிட முடியாதுங்க. என் பொண்ணுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயமா? எங்களுக்கு தாங்க சொல்லப்போனால் நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ராஜியும் மீனா வந்துடுறாங்க. என்னடி நகை விஷயம் தெரிஞ்சிச்சா? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இதுக்கு மேலே உங்கள் பொண்ணால் வச்சு வாழ முடியாது, போனால் போதுன்னு சொல்லிட்டு இருந்துட்டு போகிறான்னு சொல்லி விட்டேன். அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் கடைக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிட்டு போகணும் எனக்கு தலையெழுத்தா? உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா எல்லாத்தையும் எதுன்னு ஏற்றுக்கணும்னு எனக்கு விதியா என்ன சொல்லுங்கள்? நான் டைவர்ஸ் கொடுக்குறேன், உங்கள் பொண்ணை ஒழுங்காக கூட்டிகிட்டு போயிருங்க. இது மாதிரி பொய் சொல்கிறவங்களே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. வாயை திறந்தா பொய். இப்போ நினச்சி பாருங்கள், உங்களோட வாழ்கிறவங்க பொய் பேசிகிட்டே இருந்தால் அதை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாண்டா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பணிஞ்சு பேசுகிறாங்க. நாம என்னப்பா தப்பு பண்ணிட்டோமா? நாம எதுப்பா பணிஞ்சு போகணும்? நம்ம என்னப்பா தப்பு பண்ணிட்டோம்? இவங்களை நம்புறது மட்டும்தான்ப்பா, மற்றபடி நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோமதி ரொம்ப கோவப்பட்டு, ஏங்க எங்கள் குடும்பத்தையும் என் சரவணனையும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எதுக்கு இப்படி போய் பேசுனீங்க? படித்தவங்களுக்கு படித்த பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதே போல் தானே நாங்கள் பெரிய ஆசையை நாங்கள் பட்டோம். என்னமோ வந்துட்டு ஐஏஎஸ் படித்து வேலையில் இருக்கணும்னு நினச்சேன். படிச்சிருக்கான் என் பையன், படித்த பொண்ணாக வேணும்னு நினச்சோம். அதுக்கே எங்கே இப்படி போய் பேசுனீங்க? உங்கள் பொண்ணு படிச்சிருக்கா இல்லையாங்கிறத சொல்லிட்டேன், எங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருப்போம். நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்க? ஏமா இல்லை இத்தனை நாளாக வந்து இந்த வீட்டில் இருந்தியே, வீட்டில் எப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற நீயாவது சொல்லியிருந்துருக்கணும்ல, சரவணன்ட்டையாவது அட்லீஸ்ட் சொல்லியிருக்கணும்ல. என் பையன் காலேஜ் வாசலில் போய் அசிங்கப்படுற வரைக்கும் நீ வந்து பார்த்துட்டு இருந்துருக்கிற. நீ என்ன பொண்ணு நீயே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த லட்சத்தில் பசங்க 2 பேத்துக்கு வந்துட்டு பங்கு கொடுக்குறீங்க 10 லட்ச ரூபா, என் வீட்டுக்காரனுக்கு கொடுக்கலையான்னு வேறு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர நீ எல்லாம் வந்து பண்ண லட்சணத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லைம்மா இல்லைங்க அப்படி நான் கேட்க வரல, 2 பேத்துக்கு கொடுக்குறாங்களே இவருக்கு கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமாக தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நியாயமாக கேட்டது எல்லாமே லட்சணமெல்லாம் போதும், நீ பேசுனதும் போதும், தயவுசெய்து இனிமேல் வந்துட்டு இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, என்னம்மா இனிமேல் பண்ணாதன்ட்டு, இனிமேல் அவள் இங்கே இருக்கவே வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னம்மா இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா இனிமேல் அவளோட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, தயவு செய்து எனக்கு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, போதும் எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையில் போதும், நான் அப்பா கூட வேலை செஞ்சுக்கிட்டு உதவி பண்ணிக்கிட்டு இந்த கடைக்கும் வீட்டுக்கும் நான் வாட்டுக்கு இருந்துக்கிறேன், தயவுசெய்து என்னை விட்டுருங்க, இந்த கல்யாண வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்கு இவளை பார்க்குறவ பத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இப்படிலாம் சொன்னீங்கன்னா போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய அம்மா சொல்கிறாங்க. போய் கொடுங்க, நீங்கள் கொடுக்குறத நானே கொடுக்கலாம் தான் இருக்கேன், இப்படி என் குடும்பத்தை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன மாப்பிள்ள நீங்கள் கொடுப்பீங்க? படிக்கலைன்னு சொல்லியா? படிக்கலைன்னு சொல்லி சொன்னதுக்கெல்லாம் வந்துட்டு கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு, வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி சொல்லுவேன். வரதட்சணை கொடுமையா? ஏங்க நீங்கள் போட்ட நகையெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு கொடுத்துட்றாங்க, வரதட்சணை கொடுமைங்கிறீங்க? உங்கள் காசு யாருக்குங்க வேணும்? நீங்கள் தாங்க எங்கள் கடைக்கு வந்துட்டு எங்கள் பொருளையும் காசையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க திருட்டு பட்டம் கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீங்கள் பண்ண வேலைக்கெல்லாம் வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்னமோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்கள் மேலே என்னமோ தப்புன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு மயில், அம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இருமா, ஏதாவது பேச போய் கடைசியில் என் வாழ்க்கைக்கே உழ வச்சிடாது, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி மயில், அவள் வாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்காரு, நீயும் பார்த்துட்டு சும்மா நின்றுட்டுருக்கேன், என்னமோ பொருள் திருடிட்டாங்கிறாங்க, அது இதுங்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஆமாம்மா, அப்பா சொல்ல கேட்காம பொருள் எடுத்துகிட்டு தானே போனார், கணக்கு எழுதி வச்சாரா இல்லை காசு கொடுத்தாரா? எல்லாம் இவரால் வந்த வேலை. நான் ஆரம்பத்துலேயே அத்தனோட படித்து சொன்னேன், நம்ம இருக்கிற நிலைமைக்கு இவரெல்லாம் எங்கள் வேலைக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னதை நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசுகிறாங்க. என்னடி இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி மயிலோடைய அம்மா கேட்குறாங்க. வேறு எப்படிமே நீ பேச சொல்கிற? நான் எனக்கு தெரியும் இது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் வேண்டான்னு சொல்லி சொன்னேன், கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்தியம்மா, குடும்பமாக சேர்ந்துட்டு எல்லாம் கும்மி அடிச்சிருக்கிறாங்க, கடைசியில் எல்லாம் கையும் கழுவ மாட்டதுக்கப்புறம் நீ சொல்லி நான் கேட்டேன்னா, நான் சொல்லி நீ கேட்டேன்னு சொல்லிட்டு எப்படி பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். முதல்ல உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு